நான் முதல் முறை இங்கு வந்தபோது ஆச்சரியப்பட்டேன். இரண்டாவது முறை வந்தபோது விளக்கம் பெற்றேன். மூன்றாவது முறை என்னுடைய ஒவ்வொரு மாவட்டத்து நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது, மூன்றாவது முறை நான் வர வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்றாலும் என்னை அவர்கள் இழுத்து வருகிறார்கள். நான் இதோட 6வது முறை இங்கு வந்திருக்கிறேன். விவசாயியினுடைய கஷ்டம் என்னங்கிறத ஒரு 20 வருஷ காலமாக அவர்கள் ஆராய்ச்சி செய்து வடிவமைத்து அதனுடைய பலனை உலகுக்கு காட்டி, அந்த பலனில் எந்த லாப நோக்கமும் இல்லாமல் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அறிவு திருக்கோயிலை ஒத்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எல்லோரையும் அழைத்து அதில் அவங்க நேரடியாகவே ஒவ்வொரு சந்தேகத்தையும் தீர்த்து அதனுடைய பலாபலன்களை சராசரி விவசாயிக்கும் சென்றடையணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இவங்க நடத்துகிற இந்த அமைப்பிற்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு பணிவன்புடன் என்னுடைய அன்பான வேண்டுகோளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தது, நான் முதல் முறை இங்கு வந்தபோது ஆச்சரியப்பட்டேன். இரண்டாவது முறை வந்தபோது விளக்கம் பெற்றேன். மூன்றாவது முறை என்னுடைய ஒவ்வொரு மாவட்டத்து நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது, மூன்றாவது முறை நான் வர வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்றாலும் என்னை அவர்கள் இழுத்து வருகிறார்கள். நான் இதோட 6வது முறை இங்கு வந்திருக்கிறேன். காலையில் ஐயாவிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது, 4-5 முறை வந்த பிறகும் உங்கள் சந்தேகம் தீரவில்லையோ அப்படிங்கிறவர் நகைச்சுவையாக என்னை கேட்டாங்க. சந்தேகம் தீர்றதுக்காக நான் வரல, என்னோட வந்தவங்களை நீங்கள் எப்படி நடத்துங்கங்கிறத நேரடியாக காமிச்சு, அவங்க ஒரு 1000-500 பேர்கிட்ட சொல்லி அவங்க மூலியமாக எல்லா மாவட்டத்திலுடைய மக்களும் பலனடையணுங்கிற நோக்கத்துக்காக நான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு தொழிலை செய்யறதுக்கு முன்னே தெளிவடைகிறது ஒரு பழக்கம். செய்யறதுக்கு முன்னே தெளிவடைஞ்சிட்டிங்கன்னா செய்ய ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு தடை வராது. அப்படி தடை வந்ததுனாக்கா நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஐயா ஆகிறது எது, ஆகாதது எது, ஆகாததை நீங்கள் செஞ்சு வீணாக போயிடக்கூடாது, ஆகிறத நீங்கள் செய்யாமல் விட்டுறக்கூடாது. இந்த ரெண்டுலேயும் அவங்க தெளிவாக இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு தடவை பார்க்குறப்ப இந்த வயசில் இவங்க தன்னம்பிக்கையோட உங்கள் கூட நானாக இருந்தால் கூட 2 பேருக்கு பயிற்சியை கொடுத்து அவங்கள நான் அனுப்பி விட்டுட்டு செவனேன்னு இருப்பேன், இல்லை பின்னாடி நிற்பேன் எங்கேயாவது. அப்படி செய்யலை அவங்க. நான் 4-5 முறை வர்றப்ப 4-5 முறையும் சோர்ந்து போகாமல், ஒரு சலிப்பு இல்லாமல், கேட்குற கேள்விக்கு எரிச்சல் அடையாமல் சொன்ன கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா புதுசாக வராங்க, அவங்களுக்கு சந்தேகம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த வாட்ஸ்அப் சேனலில் இந்த கேள்விகளுக்கான பதில்களை பல முறை பதிவு பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் புதுசாக வர்றவங்க சந்தேகம் தீராதுங்க. விவசாயியோட சந்தேகம் இருக்க கடல் ஆழத்தை விட மோசமானது. கடல் ஆழத்தை கூட கால் ஊனி பார்த்துருவாங்க, அவங்க சந்தேகம் தீராது. ஏன்னா புதுசாக தெரியும். 4 பக்கமும் 4 திசைகளிலிருந்தும் சுயநலவாதிக்காரர்கள் அவர்களை இழுப்பார்கள். அந்த இழுவையிலிருந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டம் இங்கே ஒரு நம்பிக்கையோடு இந்த அறிவு திருக்கோயிலில் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்.